ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வெகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். சனிக்கிழமை எடுத்த விலாக் தான் இது. உங்கள் கூட அழகாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு விலாகாக. எப்போதும் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு ஹைப்புங்கிற பாயிண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலைகளும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். உருளியில் பார்த்திங்கன்னா பூக்கள் நேற்று வச்சுருந்த வெள்ளிக்கிழமை வச்சுருந்ததை ஃபுல்லுமே தம்பி என்ன பண்ணிட்டான்னா அப்படியே தண்ணி ஃபுல்லுமே சாய்ச்சி விட்டுட்டு பூவை ஃபுல்லாக எடுத்து ஒரு வழி ஆக்கிட்டாங்க. அப்புறம் மாற்றி வச்சுட்டேன். பூவை இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணிலாம் ஊற்றி மாற்றி வச்சுட்டேன். அதனால தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த உருளியில் எனக்கு பூ வைக்கவே கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். அது வச்சோம்னா அது விளையாட்டு பொருள் மாதிரி தம்பி எடுத்து எடுத்து எல்லாத்தையுமே போட்டு காலி பண்ணிடுவான் அந்த உருளி ஃபுல்லுமே. அப்புறம் பூக்களும் வச்சு விட்டுவிட்டு வெளியில் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு துளசி செடிக்கெலாம் பூக்கள் எல்லாமே காஞ்சி போயிருந்தது. அதையுமே பழைய பூக்கள்லாம் எடுத்துகிட்டு புது பூக்கள் வச்சு விட்டுட்டேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த தீபம் வச்சு அது பார்த்திங்கன்னா டைம் ஒரு 5:10 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நேரம் ஒரு 5 மணி ஆகிட்டாலே போதும், நல்லா பிரைட்னஸ்ஸாக விடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மணிலேருந்து ஒரு 5:30 மணிக்குள்ளே நம்ம தீபம் வச்சிட்டோம்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் நிறையவே நமக்கு கொடுக்குது. ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அக்கா பிரம்ம முகூர்த்த தீபம் வச்சு விட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும், தூக்கம் வந்தால் தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு தூக்கத்தை நோக்கியே அப்படியே பழகி 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 பார்த்திங்கன்னா அந்த தூக்கங்கிறது நம்ம உடம்போடு சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும். நம்ம திடீர்னு எழுந்துச்சி பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் செய்கிறோம் அப்படிங்கிற பொழுது அது என்ன தான் நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட்டுக்குள்ளே போயினாலும் அந்த தூக்கமானது நம்மளை விட்டு போகவே போகாது. அதனால் ஏர்லி மார்னிங் நம்ம எழுந்திக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்பானது அந்த ஓய்வு நிலையை கொஞ்சம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அந்த தூக்கத்தை அந்த உடம்பு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் கூட ஆகலாம். இப்போ நானும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன்னா அந்த 1 இயராக எனக்கு பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு நம்ம வேலையெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 11 மணியை போலலாம் பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் ஆரம்பிச்சிடும். ஒரு 4 மணிக்கு 3 மணிக்கெலாம் எழுந்திக்கிறோம் அப்படிங்கிற பொழுது கண்டினியூஸாக அது நம்ம காலை நேரத்தில் எழுந்திரிச்சு குளிச்சிட்டாலே நம்ம உடம்பு அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் ஆயிரும். அதுக்கு ஒரு தூக்கம் வரும். எத்தனை பேர் இது ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதான் நம்ம உடம்பு எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸாக இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த தூக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வரும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தூங்கலாம். அது புதுசில் பார்த்திங்கன்னா இங்கே பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய 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 அந்த தூக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் புதுசில் தூக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக தூங்கலாம். இப்போ எல்லா வேலையுமே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கூட அடுத்து வேலைகள்லாம் செய்யலாம். காலையில் இப்போ 4 மணிக்கு எழுந்துச்சு நம்மளோட எல்லா வேலையுமே பார்த்து முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக எல்லா வேலையுமே முடிச்சுட்டோம். ஒரு 11 மணி போல் தூக்கம் வருது அப்படின்னா தூங்கலாம் தாராளமாக. பகலில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிறைய பேர். முடியாத பட்சத்துக்கு நம்ம தூங்கிக்கலாம். காலையில் ஒரு மணி நேரம் மொபைல் எல்லாமே ஆஃப் பண்ணி போட்டுட்டு நல்லா ஆழ்ந்த தூக்கமாக ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்துச்சிட்டு பாருங்கள். அதன் பிறகு பார்த்திங்கன்னா வேலை பார்க்க நமக்கு சுறுசுறுப்பாகிறோம். அந்த தூக்கத்தோடையே நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மைண்டு நமக்கு ஒரு வேலை செய்யவே தோணாது. அந்த தூக்கத்தை எதிர்பார்த்தே தான் அந்த மைண்ட் போய்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தூக்கம் வந்துச்சுன்னா தாராளமாக தூங்கலாம். நான் ஒரு 1 இயராக எனக்கு பார்த்திங்கன்னா அப்படி தான் சரியான மாதிரி தூக்கம் வரும். காலையில் நம்ம எழுந்துச்சிட்டு எல்லா வேலையுமே பார்க்கும்போது புதுசு அப்படிங்கிற பொழுது பார்த்திங்கன்னா அந்த தூக்கம் வரும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த ஏர்லி மார்னிங் எழுந்திக்கிற ரொட்டீன் ஒர்க்கை டெய்லிக்குமே நம்ம கண்டினியூஸாக பண்ணும் பொழுது அந்த தூக்கமானது பார்த்திங்கன்னா படிப்படியாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக நமக்கு மாறுறதை நம்ம பார்க்கலாம். அதுவும் இந்த ஏர்லி மார்னிங் அதிகாலை நேரத்தில் நம்ம என்ன வேண்டி நம்ம ஒரு வேண்டுதலை வைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஒரு பதிவாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆள் மனதில் நீங்கள் இப்படி மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வேண்டுங்க. நம்ம கேட்கக்கூடிய ஒரு வேண்டுதலானது பிரபஞ்சத்துக்கிட்ட கரெக்டாக கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்டான ஒரு முறையில் நமக்கு கொடுக்கும். இப்போ காசு பணம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அது பிரபஞ்சம் காசு பணம் எங்கே கொடுக்கணுங்கிற ஒரு கேள்விக்குறி கொண்டுட்டு கொடுக்கும்.
இந்த மாதிரி தான் வந்து நம்ம வேண்டுற வேண்டுதலை வந்து கரெக்டாக வைக்கணும். நமக்கு நான் வேண்டணும், நம்மளுடைய பேரை சொல்லி எனக்கு வந்து இந்த பணம் வந்து தேவைப்படுது, அந்த இடத்துலேருந்து வர வேண்டிய பணம் வந்து எனக்கு வரணும்னு சொல்லி நீங்கள் வந்து கரெக்டாக கேட்டு பாருங்கள். அந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதனால் கேட்கக்கூடிய நம்ம வேண்டுதல்களை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து கேட்கணும். அப்போ தான் அந்த யூனிவர்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு விதமான சக்தியை வந்து ஈர்த்து கொண்டு நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து கண்டிப்பாக வந்து பூர்த்தி செய்யும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து கார் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்குறோம்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப நாள் ஆசை எனக்கு வந்து எனக்கு வந்து கார் ஓட்டணும்னு சொல்லிட்டு ஆசைன்னா, ஆனால் அந்த கார் ஓட்டக்கூடிய சூழ்நிலையை வந்து நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அது வந்து வாடகைக்கு நம்ம ஓட்டுறவங்களா இருந்தாலும் அந்த வாடகைக்கு ஓட்டக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த காரை ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதுவே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு சொந்தமாக ஒரு கார் வேணும், அதை நான் எப்போதும் நிரந்தரமாக வச்சுருக்கணும், அது அப்படி ஒரு ஆசை இருக்குது, எனக்கு சொந்த காரில் ஓட்டணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். அதற்கான சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுக்கும். இப்போ நம்மளோட வேண்டுதல்களை வந்து நம்ம ஒரு சில நேரங்கள்லாம் நம்ம கேட்கும் பொழுதே பார்த்திங்கன்னா, இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, இதெல்லாம் பெரிய அளவில் இருக்குது. இப்போ நம்ம சாதாரணமாக வந்து இப்போ 1000 கேட்குறதுக்கும் 1,00,00,000 கேட்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? இப்போது 1000 பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஓட்டத்திற்கு இணையா அதை டக்குன்னு வந்து வேண்டும் போது எனக்கு வந்துடும். 1000 எனக்கு இன்றைக்கி தேவைப்படுது, எனக்கு கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது எனக்குன்னு சொல்லும்பொழுது 1000 அந்த கேட்குறதுக்கான மனநிலையை வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் அந்த 1,00,00,000ங்கிற பொழுது நம்ம மனசை ஏற்றுக்க மாட்டுது. பற்றியெல்லாம் நமக்கெல்லாம் வந்து எப்படி 1,00,00,000 கிடைக்கும், நம்ம எப்படி அந்த 1,00,00,000 நம்ம கேட்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம மனசே அதை வந்து ஏற்றுக்காது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அப்படிலாம் வந்து யோசிக்கவே கூடாது. நம்ம என்ன கேட்குறோமோ அந்த பிரபஞ்சம் வந்து அதற்கான சூழ்நிலைகளை தான் வந்து உருவாக்கி கொடுக்கும். அதனால் வந்து எந்த ஒரு மனசில் வந்து அந்த என்ன சொல்கிறேன் ஒரு தடையுமே போடாதீங்க. நம்மளோட வேண்டுதல் வந்து நல்லா வந்து பாசிட்டிவாக வைங்க. அதிகப்படியான ஒரு வேண்டுதல்கள் வந்து நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. ஆனால் அந்த பிரபஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து நடத்தி கொடுக்கும். அது வந்து முழுமையாக வந்து நம்புங்க. இடையில வந்து இது நடக்குமா நடக்காதான்னு போட்டு நம்ம வந்து குழப்பிக்கிட்டே இருக்க வேணாம். ஆனால் மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை மட்டுமே வந்து நமக்கு வந்து யோசிக்காது. இப்போ ஒரு விஷயம் யோசிக்கிறோம்னா அதை சுற்றி 10 விஷயங்கள் வந்து அது எண்ணோட்டங்கள் போய்கிட்டே தான் இருக்கும். அது வந்து மனிதருடைய இயல்பு தான், அது வந்து நம்ம மாற்ற முடியாது. அதுக்காக தான் வந்து சொல்கிறது, இந்த ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு நம்மளுடைய வேலைகள் அனைத்துமே பார்க்கும் பொழுது உடனே வந்து அது மாறாது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து 10,000 எண்ண அலைகள் வந்து நமக்கு வந்து ஒரு விஷயத்தை வேண்டும் வருது அப்படிங்கிற பொழுது நம்ம காலையில் எழுந்துச்சு நம்மளுடைய வேலைகள் பூஜைகள்லாம் செய்ய அந்த 10,000 ஆனது பார்த்திங்கன்னா 7,000 மாறும். அதன் பிறகு 5,000 மாறும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2,000 1000 அந்த 1000லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ண அலைகள் குறைஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 100 எண்ண அலைகள் வரும். அந்த 100லேருந்து நம்ம பிரித்து ஒரு 10 எண்ண அலைகளாக வந்து கொண்டுட்டு வந்து கடைசியில் அந்த ஒரு எண்ண அலைகளில் வந்து நம்ம வந்து வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா தடைகள் முழுதுமே வந்து நீங்கள் இருந்தால் நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா வந்து இப்போ முழுமையாக வந்து இப்போ ஒரு நேரம் வந்து நான் வந்து அதை வந்து கண்கூடாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த விதமான ஒரு நெகட்டிவான தேவையில்லாத சிந்தனைகளுமே வரமாட்டுது. தேவையில்லாமல் நம்ம குடும்பத்தில் ஒரு விஷயம் பேசுகிறோம். இதற்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து நான் 2, 3 விலாகில் கூட சொல்லியிருப்பேன். அதிகப்படியான கோபம் வரும். எதையுமே யோசிக்க மாட்டோம். யோசிக்காமலே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பேசிடுவோம். அந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்து நடந்திருக்கு என்னுடைய வாழ்க்கையிலே. கோபத்தை வந்து எனக்கு குறைச்சதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஏர்லி மார்னிங் தான். அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நான் எழுந்திரிச்சு என்னுடைய தீபங்கள்லாம் வைக்கும் பொழுது டோட்டலாகவே அந்த எண்ணலைகள் முழுதுமே வந்து மாறிடுச்சுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அந்த நெகட்டிவான எண்ணத்தை பற்றியே எனக்கு வந்து இப்போ தோணவே மாட்டுது. எதாக இருந்தாலுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டம் எனக்கு வந்து அதிகமாகிடுச்சு. அதனால தான் தொடர்ந்து உங்கள்கிட்டயும் வந்து நான் சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆழ்ந்து யோசித்து ஒரு செயலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த குடும்பத்தோட சந்தோஷமும் நிலச்சிருக்கும் அப்படிங்கிறதுல என்னுடைய நம்பிக்கை. அதனால் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யுங்க. தூக்கம் வரும், தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க. தாராளமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதன் பிறகு கூட நம்மளுடைய வேலைகள் வந்து தொடங்கலாம். படிப்படியாக நம்ம செய்ய அதன் பிறகு அந்த தூக்கம்ங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம லைஃப்பில் வந்து மாறிடும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு முழுதுமே நல்லா வந்து என்ன சொல்கிறதுனா ஆரோக்கியமாக அந்த ஏர்லி மார்னிங் நம்ம வந்து எழுந்திக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம
வந்து இந்த பிரபஞ்சமே நம்மளை வந்து எழுப்பி விட்டுரும். அது கண்கூடான ஒரு விஷயம்தான். எல்லாமே பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும். யாருமே வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துச்சு நான் தீபம் வச்சேன், கஷ்டந்தான் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்டது கிடையாது. அந்த நேரத்தில் எழுந்திருச்சு எல்லா பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் தான் வந்து கொடுக்குது. நிறைய பணக்காரர்களோட சீக்ரெட் ஆஃப் த லைஃப்னு பார்த்திங்கன்னா இதுதான். அது வந்து வெளியில் வந்து சொல்லிக்க மாட்டாங்க அதிகமாக. ஆனால் நார்மல் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திக்கிறதுனால இவ்வளோ நல்லது விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக நம்ம லைஃப்பில் வந்து நம்ம செய்ய 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 படிப்படியாக நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து முன்னேறும். அதை வந்து நம்ம கண்கூடாகவே வந்து பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து தீபம்லாம் வச்சு விட்டுட்டு காலை வேலைகள் வந்து இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே தான் இருந்தேன். பாப்பா ஸ்கூல் லீவ் இல்லையா. இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முட்டை குழம்பு வச்சுட்டு மீன் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதையுமே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுட்டேன். நம்ம வீட்டில் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அசைவம் வந்து அந்த மீன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. கடற்கரை ஏரியானால மீன் வந்து அதிகமாக இங்கே வந்து கிடைக்கும். மீனுக்கு வந்து கொஞ்சம் குறைவே இருக்காது. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா மீன் வந்து இருக்குது. ஆனால் நான் வந்து அதிகமாக வந்து மீன் வந்து அவங்களுக்காக தான் சமைக்கிறதே பார்த்திங்கன்னா. பாப்பா தம்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரசம் வச்சாலே போதும் அவங்களுக்கு. அதிகமாக வந்து மீன் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் வந்து நான்வெஜ்ஜு நம்ம ரெசிப்பியில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு மீன் வகைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கண் சக்திக்கெலாம் கண் பார்வைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக கொடுக்கும். இது வந்து கிழங்கா மீனுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீன் தான். ரொம்ப ஃப்ரை பண்ணோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும். யாரெல்லாம் அந்த மீன்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ கடல் தொழில்னு பார்த்திங்கன்னா இப்போ காலையில் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கெல்லாம் எல்லாருமே போக ஆரம்பிச்சிருவாங்க. 3 மணிக்கு போயிட்டு திரும்பி அந்த போட்டானது பார்த்திங்கன்னா ஒரு 10-12 மணிக்குள்ளெல்லாம் வந்துடும் எப்பொழுதுமே. அதனாலே எனக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சி வேலை பார்க்குறதுக்கு எனக்கு பயமே இருக்காது. ஏன்னா 2 மணி 3 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நிறைய பேர்லாம் எழுந்துச்சி எல்லாருமே வந்து நடமாட்டம் தான் அதிகமாக தான் இருக்கும். நமக்கு வந்து பயப்படுறதுக்கு வேலை இல்லை. 2வது பப்பியுமே நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்கு இருக்குதா, அதனால் வந்து அதனால தான் வந்து பயம் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சி வந்து என்னுடைய வேலைகள் வந்து அனைத்தையுமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் முட்டை குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஊற்றி தான் வந்து வைக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு சோம்பு அந்த பட்டையெல்லாம் போடும்ல, போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு, அது ஜீரகத்தூள் வந்து நம்ம வீட்டில் அரைக்கிறது தான், அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஜீரகத்தூள் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் அரைக்கிறோம் இல்லையா, அதில் கொஞ்சம் சோம்பு ஜீரகம் போட்டு நம்ம நல்லா சோம்பு ஜீரகம் மஞ்சள் கொஞ்சம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை பாலை வடிகட்டி ஊற்றினோம்னா அதுக்கான டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து வரும். எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை குழம்பு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து செய்வாங்க. அது இன்ன வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு வந்து வந்ததே கிடையாது. அதே மாதிரி அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைகளில் வாங்குகிற மசாலா பாக்கெட்லாம் அதிகமாக வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. வீட்டில் அரைக்கிற தூள் வச்சு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து 10th படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த முட்டை குழம்புலாம் வந்து அதிகமாக வந்து வைப்பாங்க. அது வந்து என்னுடைய ஃபேவரட்னே சொல்லலாம். அது இன்ன வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அது எப்படி தான் வைக்கிறாங்கன்னு தெரியல. ஊருக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து செய்வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 முட்டை அளவுக்கு வந்து நல்லா வேக வச்சு அதையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த முட்டையுமே அதில் வந்து போட்டுடலாம். ரொம்ப வந்து கொதிக்க வச்சோம்னா அந்த முட்டையில் உள்ள அந்த மஞ்சக்கறி எல்லாமே வந்து கலண்டு போயிடும். ஆனால் அதுவுமே ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த மஞ்சள் கரு முழுதுமே அந்த குழம்புல வந்து கரையும் பொழுது அது ஒரு தனி விதமான இந்த குருமா டேஸ்ட் வந்து கொடுக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து இந்த நம்ம தோசைக்கெலாம் ஊற்றி சாப்பிடும்போது நம்ம டேஸ்ட் நல்லாயிருக்கும். தோசை இட்லி அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஊற்றி சாப்பிட்லாம். தேங்காய் பால் நம்ம ஊற்றும்போது கொஞ்சம் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வந்து நல்லா கட்டியாக இருக்கிற மாதிரிக்கே ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா அது வந்து ரசம் மாதிரி வந்து போயிடும். அதனால் வந்து மீடியமான அளவுக்கு வந்து தேங்காய் பால் வந்து நம்ம ஊற்றி வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து மூடி போட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான வந்து முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இன்றைக்கி விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். அப்போ தான் நான் நிறைய வீடியோக்கள்லாம் போடுறதுக்கு எனக்கு வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும். நிறைய சிஸ்டர் தொடர்ந்து கமெண்ட்ஸ் வந்து நல்ல நல்ல விஷயங்களாக கொடுக்குறீங்க. அவங்களுக்கு எப்போதுமே என்னுடைய நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே மாதிரி தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் என்னென்ன விஷயங்கள்லாம் சேனலில் என்னுடைய வீடியோக்களில் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சொல்லுங்கள். அது வந்து கண்டினியூஸாக நான் வந்து மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து தம்பிக்குமே பாப்பாவுக்குமே கொஞ்சம் சாதம் வச்சு அதில் முட்டை குழம்பு ஊற்றி மீன் வந்து அந்த கிழங்கா மீன் இருந்துச்சு, அதை ஒரு 2 மீன் வந்து வச்சு விட்டுட்டு ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய வீடியோ பார்க்கின்ற அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமையல் பிடிச்சிருக்கா இல்லையான்னு வந்து சொல்லுங்கள். நான் எப்போதுமே இந்த சிம்பிளான ரெசிபி தான் வந்து ட்ரை பண்ணுறது. வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி.